India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. கோர்ட்ல அசையா சொத்தை வச்சு ஷூரிட்டி கேட்கறது தான் சட்டம். சொத்தை காமிச்சாதான் ஜாமீன்லயும் விடுவாங்க. அப்போ நான் கொடுத்த ஜாமீனை திரும்ப வாங்கிடலாம்ல? இல்ல நல்ல சிவம், சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. கோர்ட்ல சொத்தை வச்சு ஷூரிட்டி கொடுக்குறீங்கன்னா சம்பந்தப்பட்டவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதான் கோர்ட் ஜாமீன் கொடுக்கும். அதான் இப்போ நம்பிக்கை இல்லையே சார். அப்படி கோர்ட்ல சொல்ல முடியாது நல்ல சிவம், பிரச்சனையாயிடும். ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்தா கொடுத்ததுதான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். இப்போ கோர்ட்ல ஒருத்தங்கள நம்புறோம்னு சொல்றோம், ஏத்துக்கறாங்க. அதே மாதிரி நம்பலன்னு சொன்னாலும் அதையும் ஏத்துக்கணும்ல. அது கோர்ட்டுமா, உங்க இஷ்டத்துக்கு மாத்தி பேச முடியாது. என்னன்னா இது? சார் சொல்லு நல்ல சிவம். எனக்கு ஒரு யோசனை. இல்ல, இப்போ கோர்ட்ல ஜாமீன் காட்டின வீடு பேங்க்ல அடமானத்துல இருக்கு, தெரியாம ஜாமீன் கொடுத்துட்டோம்னு சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா? கட்டாயம் ஏத்துக்கும். என்ன சார் சொல்றீங்க? அண்ணன் சொல்ற மாதிரி சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா? நிச்சயம் ஏத்துக்கும். ஜாமீனுக்கு காட்டின ஷூரிட்டி போலின்னு தெரிஞ்சா கோர்ட் உடனே நடவடிக்கை எடுக்கும். ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்லி வெளியே வந்த ஆள உள்ள தூக்கி வச்சிரும். அண்ணே சூப்பர்ண்ணே, மக்களுக்கே தெரியாத பாயிண்ட் எல்லாம் நீ எடுத்து கொடுக்கற. என்னம்மா நீ, எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன், இது கூட தெரியாது எனக்கு? சொல்லு நல்ல சிவம். அதான் ஷூரிட்டி போலின்னு தெரிஞ்சா ஜாமீன் கேன்சல் ஆயிடுன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி வீடு பேங்க்ல அடமானத்துல இருக்க மாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணிடுறேன். நீங்க வாதாடி ஜாமீனை கேன்சல் பண்ணிடுங்க. நீ அப்படி செஞ்சா போலீஸ் உன்னையும் தூக்கி உள்ள வச்சிரும். என்ன சார் சொல்றீங்க? என்ன தூக்கி உள்ள வைப்பாங்களா? இப்பதானே சொன்னீங்க ஜாமீன் கேன்சல் ஆயிடும்னு. ஆமா நல்ல சிவம், நீ சொன்னபடி உண்மையிலேயே சொத்து அடமானத்துல இருந்தா ஜாமீன் கேன்சல் ஆயிடும். இங்க பாரு நல்ல சிவம், ஃபேப்ரிகேட் பண்ணி ஏமாத்துறீனா கோர்ட்டை அவமதிச்ச வழக்கு, நீதிபதியை ஏமாத்துனதுன்னு உன்னை ஃபோர்ஜரி கேஸ்ல உள்ள வச்சிருவாங்க. என்னன்னா என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறனா? என்னம்மா சொல்ற நீ? இப்படி சொன்னா என்னையும் தூக்கி உள்ள வைப்பாங்கல்ல சொல்றாரு. சரி சார், நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அப்புறம் பேசுவோம். வாங்க. அப்ப நான் வரேன் நல்ல சிவம். தேங்க்ஸ் சார். வரேன் வரேம்மா. ஏன்னா இப்ப எதுக்கு நான் வக்கீல போ சொன்ன? உன்னை ஃப்ராடுன்னு சொன்ன விக்ரம் சந்தோஷமா இருக்கணுமா? விடக்கூடாதுன்னு அவனை விடவே கூடாது. இங்க பாரு, நீ உள்ள போனாலும் பரவாயில்ல, இத முதல்ல ரெடி பண்ணு. இங்க பாரு, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிர்க்கு 2 கண்ணு போனோம். அந்த இனியும் ஜெயிலுக்கு போனோம், அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனோம், நீ இந்த சொத்தை ஆட்டையும் போட்டு நல்ல சந்தோஷமா வாழணும், அதானே? போய் வேலையை பாரு, நானே கடுப்புல இருக்கேன். அப்போ அந்த இனிய வெளியில வந்ததுதானா? என்னவோ பண்ணு. Thank you. அண்ணே, நம்ம நினைச்ச மாதிரி இங்கதான் வந்திருக்கான். உள்ள போய் தீன தயாளன் கிட்ட என்ன பேசுறான்னு கவனமா கேளுங்க. சரிம்மா.
பொண்டாட்டி ஜாமீன்ல வந்துட்டா, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அத சொல்ல தானே வந்த? என்ன சொல்லு வேற? உன்னை ஜெயிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் ஏதாவது சவால் விடுறன்னு வளர போற அதானே? சார் டீ. ம். இந்தாங்க சார். தேங்க்யூ. ஏண்டா ஏண்டா நீ இப்படி இருக்க? பொண்டாட்டி ஜாமீன்ல வந்தா நீ எனக்கு ட்ரீட் கொடுப்பன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து ஓசிடி குடிக்க வந்திருக்க. என்ன உன் பொண்டாட்டிக்கு ஜெயில செம கவனிப்பாமே. அன்னைக்கு நீ என்ன வச்சு பொழந்தியே, அப்பவே தெரியும் உன் பொண்டாட்டிக்கு உள்ள செம அடின்னு. என்ன என்ன முறைகிற? இத சொன்னதுக்கு இந்நேரம் ஏய் அப்படின்னு என் மேல வந்து கை வச்சிருப்பியே. ஓ, இது ஏன் ஸ்டேஷன்ல நீ என் மேல கை வச்சா நான் உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு பயம் தானே? எங்களுக்கும் சத்தமா வைக்க தெரியும். தயாளு, இங்க பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கு? எதுக்குப்பா? உன்னை வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்தா நீ அங்க போய் சேரத்துக்கா? நல்லா கனவு காண்ற. தயாளு, உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்காமலே இதை நான் பண்ணி தொலைச்சிட்டேனே. சாரி, சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? உன் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணி உன்னை கதற விடுறது தான் என் கடைசி ஆசை. ஓஹோ. உன்னை முடிச்சு வைக்கிறது தான் என் கடைசி ஆசை. ஓகே. என்ன கண்டாலே நீ தெரிச்சு ஓடணும். இதாண்டா என் கடைசி ஆசை. இப்படி கடைசி ஆசைகள் நிறைய இருக்கு. எல்லாமே உன்னை சுத்தி தாண்டா. டே தயாளு, ஒரு நல்ல மனுஷன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவன் என்னுடைய ஆசைகள்லாம் என் குடும்பத்தை பத்தி, என் மனைவி மக்கள். ஐயோ, உன் மனைவிதான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாளே. நீ ஒரு காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறேன்ட்டு உனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. என்ன நக்கல் பண்றியா? டே தீனதயாளா, நீ இப்போ குடிச்சிய டீ அது கடையில போடும்போதே கொஞ்சோண்டு விஷத்தை கலக்க சொல்றேன். ஏய், என்ன சொன்ன? விஷமா? விஷம் விஷம். ஏய், உண்மையை சொல்லு. நிஜமா விஷத்தை கலந்துருக்கேன். ஏய், ஏய், சார், அந்த டீ கடைக்காரனை வர சொல்லு. கான்ஸ்டபிள், அந்த டீ கடைக்காரனை வர சொல்லியா? ஏய் கான்ஸ்டபிள், நான் சீக்கிரம் வர சீக்கிரம் சொல்லு. வாங்க. டீ கடைக்காரனை வர சொல்லியா? டீ இன்னொன்னு போட சொல்லு. நல்லா இருந்துச்சு. டேய், உண்மையை சொல்லு. நீ என்னத்தை கலந்த? கொஞ்சம் தூக்கலா சர்க்கரையை கலக்க சொல்லி. சர்க்கரை சர்க்கரை, சுகர் சுகர். உண்மையாவா சொல்ற நீ? ஆமா. டேய், ரிஃபைன் சுகர் விஷம் மாதிரி நீ எத்தனை டாக்டர் சொல்றாங்க தெரியுமா? இது தெரியாது உனக்கு? டேய், டேய் டேய் பதறாத, நான் எதுவும் கலக்கல. ஓகே. இதை பாடுற தயாளு, ஒன்ன பழி வாங்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபம், புரியுதா? டேய் வேணாண்டா. டேய் டேய், இதை பார், நான் சண்டைக்கு வரல. நீ சும்மா போறவனை வம்பு கிழுத்தா அவன் சும்மா இருப்பானா? நீ போலீஸ் யூனிஃபார்மை போட்ட அப்புறம் தான் கிரிமினல்ஸையே பார்த்திருப்ப. நான் கிரிமினாலஜி முடிச்சிட்டு தாண்டா போலீஸே ஆனேன், சரியா? உண்மை சொல்லணும்னா, நீ இனியாக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நிஜமாவே உனக்கு விஷத்தை கலக்கணும். ஏய், இத பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் விஷயத்துல நான் இன்வால்வ் ஆனதுக்கு காரணமே பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுனால மட்டும்தான். ஒன்லி இன் ஒபிஷியல் கெப்பாசிட்டி நான் என் வேலையை தானடா செஞ்சேன். பர்சனலா உன் மேல பகலா ஒண்ணு இல்லையே. இன்ஃபேக்ட் நீ யாருன்னே அப்ப சரியா எனக்கு தெரியாது, இல்லையா? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம இந்த பழி வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சுத்திட்டு இருக்க. தபர், இது எல்லாத்தையும் நிறுத்திரு. ஓகே, நிறுத்தல நான் என்னடா பண்ணுவேன்?
சொல்லு. ஐயோ இந்த மாதிரி சில்லறத்தனமா டீ ட்ராமாலாம் போடுவியா? டேய். இங்க பாரு, என்ன கண்ணா, உன் பொண்டாட்டி ஜாமீன்ல தானே வந்திருக்கா? ஆமா. குற்றவாளி இல்லைன்னு விடுதலாகி வரலையே. இல்ல. ஜாமீன்ல வந்ததுக்கே ஸ்டேஷனுக்கு வந்து என்ன மிரட்டுற. விடுதலையானா என்னென்னலாம் பண்ணுவ? நிறைய. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், சொல்லு. உன்னை அடிக்கிறத விட இனியாவை அடிச்சாதாண்டா நீ துடிக்கிற. தீனதயாளா வேண்டாம். டேய், இது வெறும் சாம்பிள் தாண்டா. நல்லா கேட்டுக்கோ. இனியா ஜாமீன் க்ளோஸ் ஆனா மறுபடியும் அதே ஜெயிலு, அதே சரோஜா குரூப், அதே டார்ச்சர். என்ன அப்புறம் பார்க்கலாமாடா? டேய், இதையெல்லாம் நீ செய்யணும்னா நீ முதல்ல இன்ஸ்பெக்டரா இருக்கணும்ல. இனியா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சும் கூட நீ இப்படி சவால்கள் எல்லாம் விடுறீன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மை சொல்லணும்னா நீ என்ன எதிரியா நினைச்சிருந்தன்னா நீ என் கூட தான் மோதி இருக்கணும். தேவையில்லாம இனியாவை டிஸ்டர்ப் பண்ண. நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்க. எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள உன் யூனிஃபார்மை கழட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாருடா, என் யூனிஃபார்ம் கட்டுறதுக்கு எதுக்குடா ஒரு வாரம்? இப்பவே யூனிஃபார்ம் கழட்டி அங்க போட்டு உட்கார்ந்திருப்பேன். அசையும் உச்சானா இருப்பான் போல. முதல்ல உன் பொண்டாட்டி ஜாமீன் க்ளோஸ் ஆகாம பாத்துக்க. என்ன ஆறுமுகம், கேட்டியா ஆறுமுகம்? வாய முடுறா, ஜால்ற. நீ சரி, நீ சரி. நான் சொன்ன மாதிரி உன் யூனிஃபார்மை கழட்ட வைக்கத்தான் போறேன். அப்போ வேலை போச்சு, மானம் போச்சுன்னு கூவ போற. அப்போ நான் இதை விட அதிகமா சிரிப்பேன். அது உங்க அதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். வேட்டா ஹலோ, நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? சார், என் பையன் காணாம போயிட்டான். அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேனா இப்பதான் வீட்டுல இருந்து போன் வந்தது, பையன் கிடைச்சிட்டானோ. அப்படின்னா இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க. சரிங்க சார், போங்க. அண்ணே, என்னாச்சுண்ணே? நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த விக்ரம். மன்னிக்கணுமா, விக்ரம் தம்பி இன்ஸ்பெக்டர் கோச்சிட்டு போறாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டரோட யூனிஃபார்மை கலட்டிடுவன் மிரட்டிட்டு போறாரு. அப்படியா? ஆமாமா. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மா, நீங்க விக்ரம் தம்பியை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கு தடையா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அண்ணே, என் அப்பாக்கு வேலையால நீங்க வீட்டுக்கு வந்தாலும் என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கற மனுஷன் நீங்க. நீங்க எது சொன்னாலும் அது என் நல்லதுக்கு தான் இருக்கும். சொல்லுங்க. அது இல்லம்மா, விக்ரம் தம்பி அந்த இனியாவை உயிருக்குயிரா காதலிக்கிறாரு. அதனாலதான் விக்ரம் தம்பியை பழி வாங்கறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறான். என்னம்மா என்னம்மா ஏன் சிரிக்கிறீங்க? அண்ணே, நீங்க ₹1 கூட கண்ணுல பார்த்தது இல்லைன்னு வைங்க. வாழ்க்கையில எப்பயாச்சும் ₹100 சம்பாதிச்சா போதும் நினைப்பீங்க. அப்போ உங்க கையில யாராவது ₹1,00,000 கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? இது என்னமா கேள்வி? ₹1,00,000 வாங்கி பத்திரமா வச்சுக்குவேன். அப்போ உங்க கையில ₹1 கோடி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே அவன் காலில் விழுந்து கும்பிட்டுருவோம்ல. அதான் இனியாவோட கதை. இனியாவோட குணத்துக்கும் அழகுக்கும் போட்டி இல்லைங்கிறதுனாலதான் விக்ரம்க்கு அவ அவ்வளவு முக்கியமா தெரியுறா. போட்டிக்கு நான் போனா என்ன ஆகும்?
அதான விஷயம், புரியுதா? நல்லா புரியுதுமா. அது சரி, அப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன விட்டுட்டு போயிடுவீங்க, மா, அப்படிதானே? என்ன பேச்சுமா இது? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? இந்தாம்மா, இந்த கத்தியால உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுத்தமா என் கையில குத்துங்கம்மா. சாகும்போது கூட மாயாமா கையில சாவறேன்னு சந்தோஷத்துல செத்து போறேன். எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேணாமா. உங்க வீட்டுல ஐயாவுக்கு நான் வேலைக்காரனா வந்தவம்மா. கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல என்ன பார்த்து தகப்பன் ஸ்தானத்துல இருக்கேன்னு. அதுக்கு முன்னாடி கோடி ரூபாய் என்னம்மா? லட்சம் கோடிய கோபுரமா கொட்டினாலும் வெறும் பேப்பர் தாம்மா. இந்த சிவனாண்டி வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உங்களுக்காக தான், எங்க ஐயாவோட பொண்ணுக்காக இருக்கணும். என்னமோ போங்கண்ணே. சரி வாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்கு. மா, என்னென்ன? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நீங்க பேச போற ஆளு கிரிமினலுக்கு மேல கிரிமினல். அவங்ககிட்ட எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. என்னென்ன, நம்மளை விட கிரிமினல் வேற யாராவது இருக்க போறாங்களா? வாங்க. சார். மேடம், அன்னைக்கு நீங்க வந்து ஐ விட்னஸ் கொடுத்தவங்க தானே? ஆமா சார். உட்காருங்க. வணக்கம் சார். இவர் யார் மேடம்? இவர் என்னோட வெல் விஷயம். ஆ, ஆறுமுகம் சார். ரைட்டரை கூட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஓகே சார். வாயா. மேடம், இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அந்த விக்ரம் இப்பதான் இங்க வந்துட்டு போறான். உங்களை பார்த்திருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும் மேடம். சார், ஏன் சார் இப்படி பதறீங்க? அவதான் என்ன எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அதுக்கு இல்ல மேடம், அவனும் என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான். என்ன ஏதுன்னு விசாரிச்சு உங்களை கண்டுபிடிச்சிட்டா சிக்கல் தானே மேடம்? அவ என்ன கோர்ட்ல பார்த்தாதான் இன்னும் சிக்கல் ஆகும். அதை விடுங்க. இப்ப நான் இங்க வந்ததே வேற விஷயத்துக்காக. சொல்லுங்க, என்ன விஷயம்? இனியா கொலை பண்ணால நான் அதை பார்க்கவும் இல்லை. அண்ணே, சார் எந்த ஷாக்கும் இல்லாம இருக்காரு. இனியா கொலை பண்ணலன்னு எனக்கே தெரியும் மேடம். அப்படி வாலண்டரியா ஒருத்தி வந்து சாட்சி சொல்லும் போது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, இப்ப விக்ரம் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா? உங்க யூனிஃபார்மை கழட்டுறேன்னு சொல்லிட்டு போனானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, அதை விடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்டுதானே ஆகணும், சொல்லுங்க. இனியாவும் நானும் காலேஜ் மேட்ஸ். ஏய், பழைய கொஸ்டின் பேப்பர்னு சொன்ன, நாளைக்கு டேட் போட்டிருக்கு. முதல்ல வெளியே தள்ளுங்க. வேண்டாம். ஐயோ மாயா, நான் உங்க கால்ல கூட விடுறேன் சார். சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சாரிப்பா. சாரிப்பா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்